ഇന്നൊരു വ്യത്യസ്തമായ ഒരു വചനത്തിൽ നിന്നാണ് നമ്മൾ ധ്യാനിക്കാൻ ആഗ്രഹിക്കുന്നത്. இன்னைக்கு வித்தியாசமான ஒரு வசனத்தில் இருந்து நாம் தியானிக்க போகிறோம். 1 സാമുവേൽ 4-ാം അധ്യായം അതിന്റെ 21-ാമത്തെ വചനം. 1 சாமுவேல் புத்தகம் 4வது அதிகாரம் அதிலே 21வது வசனம். ഒരാൾ വായിക്കാം, ഒരാൾ വാസിக்கலாம். ഒരാൾ മത്തായിയുടെ സുവിശേഷം 1-ാം അധ്യായം 22ാമത്തെ വചനം വായിക്കാം. ஆமென். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 22வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். First Samuel 4:21. ஆமென். 1 சாமுவேல் புத்தகம் 4வது அதிகாரம். ஆமென். கரெக்ட். வாசிங்க பாஸ்டர். ഫസ്റ്റ് മൈക്ക് കൂടെ ഒന്ന് വായിച്ചു കൊടുത്ത ഫസ്റ്റ്. அவன் சாக போகிற நேரத்தில் அவன் அண்டையிலே நின்ற ஸ்திரீகள், நீ பயப்படாதே, ஆண் பிள்ளையை பெற்றாய் என்றார்கள். அவளோ அதற்கு ஒன்றும் செய்ய சொல்லவும் இல்லை, அதன் மேல் சிந்திக்கவும் இல்லை. ஆமென். வாசிக்க கேட்கலாம். தேவனுடைய பெட்டி பிடிப்பட்டு அவருடைய மாமனும் பிடிப்பட்டு அவருடைய மாமனும் அவருடைய புருஷனும் இறந்து போனபடியினால் அவள் மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிற்று என்று சொல்லி அந்த பிள்ளைக்கு இக்கபோத் என்று பெயரிட்டாள். இக்கபோத் എന്ന് പേര്. இக்கபோத். മത്തായി 1:22. Matthew chapter 1:22. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் அதிலே 22வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். மைக்கு கூட நான் வாசிக்கிறேன். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இது எல்லாம் நடந்தது. அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். ഇനി വളരെ ശ്രദ്ധയോടെ ഇരുന്ന് വചനം കേൾക്കണം. ஆமென். இனி உள்ள நேரங்கள் மிகவும் கவனமா இருந்து வசனத்தை நாம் கேட்க 1 போகிறோம். സാമുവേൽ 4-ാം അധ്യായം 21-ാമത്തെ വചനത്തിൽ പറയുന്നു ഇക്കബോദിന്റെ ജനനം. ஆமென். 1 சாமுவேல் புத்தகம் 4வது அதிகாரம் அதிலே 21வது வசனத்திலே சொல்லப்படுகிறது இக்கபோத்தின் பிறப்பு. നോട്ട് എഴുതേണ്ടവർ നോട്ട് എഴുതി എടുത്തു. ஆமென். நீங்க நோட் பண்ணிக்க வேண்டியவங்க நீங்க நோட்ஸ் எடுத்துக்கொள்ளலாம். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. അപ്പൊ 1 സാമുവേൽ 4:21 നമ്മൾ വായിക്കുമ്പോൾ അവിടെ ഇക്കബോദിന്റെ ജനനത്തെ കാണാൻ കഴിയും. 1 சாமுவேலின் புத்தகம் 4வது அதிகாரம் 21வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது அங்கே இக்கபோத்தின் ஒரு பிறப்பை நாம் பார்க்கிறோம். മത്തായിയുടെ സുവിശേഷം 1:22 വായിക്കുമ്പോൾ மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் அதுல 21வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது 22வது வசனம் ഇമ്മാനുവേലിന്റെ ജനനം, இம்மானுவேல் என்றவருடைய பிறப்பு. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். അപ്പൊ ഇവിടെ രണ്ട് വ്യക്തികളുടെ ജനനത്തെ കുറിച്ചാണ് നമ്മൾ വായിച്ചത്. இங்க ரெண்டு நபருடைய பிறப்பை குறித்து நாம் வாசிக்க கேட்டோம். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ஒருவன் മഹത്വത്തെ നഷ്ടപ്പെടുത്തിക്കൊണ്ട് ജനിച്ചു. ஒருவன் மகிமையை இழந்தவனாய் ஆமென் பிறந்தான். ഒരുത്തൻ മഹത്വത്തെ കൊണ്ട് ജനിച്ചു. ஒருவர் மகிமையோடே பிறந்தார். പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். 2 ലെറ്റർ ഇ ആണ്. ஆமென். 2 லெட்டரும் ஈ தான். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഒരു ഇ മഹത്വത്തെ നഷ്ടപ്പെടുത്തി. ஒரு ஈ மகிமையை நஷ்டப்படுத்தினது. ഒരു ഇ മഹത്വത്തെ കൊണ്ടുവന്നു. இன்னொரு ஈ மகிமையை கொண்டு வந்தது. ഒരു എ മഹത്വത്തെ നഷ്ടപ്പെടുത്തി. ஒரு ஏ மகிமையை நஷ்டப்படுத்தினது. ഒരു എ മഹത്വത്തെ കൊണ്ടുവന്നു. ஒரு ஏ மகிமையை கொண்டு வந்தது. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ആദാം പാപം ചെയ്ത് മഹത്വത്തെ നഷ്ടപ്പെടുത്തി. ஆதாம் பாவம் செய்து மகிமையை இழந்து போனான். ഒടുക്കത്തെ ആദാമായ ക്രിസ്തു ക്രൂശിൽ മഹത്വത്തെ തിരിച്ചു പിടിച്ചു. ஆனா கடைசி ஆதாம் ஆகிய இயேசு கிறிஸ்து மறுபடியும் அந்த மகிமையை கொண்டு வந்தார். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. കരമുയർത്തി ദൈവത്തെ സ്തുതിച്ചു. கரங்களை உயர்த்தி தேவனை ஸ்தோத்தரிப்போம். ഓരോ ലെറ്ററിന് അതിൻ്റെതായിട്ടുള്ള കുറെ പ്രാധാന്യങ്ങളുണ്ട്. ஆமென். ஒரு லெட்டருக்கும் ஆமென் ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഒരു ആദാം ദൈവ തേജസ്സ് നഷ്ടപ്പെടുത്തിയപ്പോൾ ஒரு ஆதாம் தேவனுடைய மகிமையை நஷ்டப்படுத்தின போது അടുത്ത ആദാം തേജസ് കൊണ്ടുവന്നു. அடுத்த ஆதாம் மகிமையை கொண்டு வந்தார். ആമേൻ. ஆமென். ഒരു ഇക്കബോദ്
മഹിമയെ നഷ്ടപ്പെടുത്തിയപ്പോൾ ஒரு இக்கபோத் மகிமையை நஷ்டப்படுத்தின போது, இழந்த போது, ഒരു ഇമ്മാനുവേൽ മഹത്വത്തെ കൊണ്ടുവരുന്നു. ஒரு இம்மானுவேல் மகிமையை கொண்டு வந்தார். 2025 2025 പരിശുദ്ധാത്മാവിനെ നഷ്ടപ്പെടുത്തി ജീവിക്കുന്നവരുടെ നടുവിൽ, பரிசுத்த ஆவியானவரை இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் நடுவிலே, നഷ്ടപ്പെട്ട അഭിഷേകത്തെ തിരിച്ചു പിടിക്കുന്ന ഒരു തലമുറ, நஷ்டப்பட்ட அபிஷேகத்தை திரும்பவும் பிடித்துக் கொள்ளுகிற ஒரு தலைமுறையினர். ഇക്കബോദിയ തലമുറയല്ല, ഇമ്മാനുവേലിന്റെ തലമുറ. இக்கபோத்தின் தலைமுறைகள் இம்மானுவேல் தலைமுறைகள் அல்ல. ഇക്കബോദിയ തലമുറ അല്ല, ஆமே, இக்கபோத்தின் தலைமுறைகள் அல்ல, ഇമ്മാനുവേലിന്റെ തലമുറ. இம்மானுவேலின் தலைமுறைகள் ഇന്ന് രാത്രി എഴുന്നേൽക്കാൻ പോവാ. இந்த இரவிலே எழும்ப போகிறார்கள். Praise the Lord. ஆமென். ഇമ്മാനുവേൽ എന്ന വാക്കിന്റെ അർത്ഥം, இம்மானுவேல் என்ற வார்த்தையின் பொருள், ദൈവം നമ്മോട് കൂടെ. தேவன் நம்மோடு இருக்கிறார். മനെ മോണിറ്റർ സൗണ്ട് കുറഞ്ഞു, மானிட்டர் சவுண்ட் குறைஞ்சிருக்குது கொஞ்சம். ഒന്ന് ബാലൻസ് ചെയ്ത മനെ. കണ്ടിന്യൂ പ്രീച്ചിങ് ആൻഡ് ത്രോട്ട് പ്രോബ്ലം ഉണ്ട്. தொடர்ச்சியா பிரசங்கம் பண்ணதுனால தொரட்டு. ஆமென். ഹല്ലേലൂയ. ഓക്കേ, വെരി ഗുഡ്. ഇതുപോലെ ഇരിക്കട്ടെ. ഇനി ഒന്നും ചെയ്യണ്ട. ஹalleluya. இப்படியே இருக்கட்டும். ഹല്ലേലൂയ. ஹalleluya. കരമുയർത്തി ദൈവത്തെ സ്തുതിച്ചാൽ. கரங்களை உயர்த்தி கர்த்தரை துதிப்போம். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഇപ്പൊ രണ്ട് തലമുറയെ കുറിച്ച് ഇവിടെ പഠിപ്പിക്കുന്നു. ரெண்டு விதமான தலைமுறைகளை குறித்து இங்க நாம் கற்றுக்கொள்கிறோம். ഇക്കബോദിയ തലമുറ, இக்கபோத்தின் தலைமுறையினர், ഇമ്മാനുവേലിന്റെ തലമുറ. இம்மானுவேலின் தலைமுறையினர். ഞാൻ ഇന്ന് രാത്രി ഞാൻ പ്രവചിക്കുന്നു. இந்த இரவில நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். 2026 2026 ഒരു ഇമ്മാനുവേൽ ജനറേഷൻ എഴുന്നേൽക്കും. ஒரு இம்மானுவேல் தலைமுறையினர் எழும்புவார்கள். ഒരു ഇമ്മാനുവേൽ ജനറേഷൻ എഴുന്നേൽക്കും. ஒரு இம்மானுவேல் தலைமுறையினர் எழும்புவார்கள். ഹല്ലേലൂയ. ஆமென். 2026 നിന്റെ കൂട്ടുകെട്ട് ഇമ്മാനുവേൽ ജനറേഷനുമായിട്ടായിരിക്കണം. ஆமென். 2026 உங்களுடையதான ஐக்கியம், ஃப்ரெண்ட்ஷிப் இம்மானுவேலின் தலைமுறையோடு கூட இருக்க வேண்டும். ആരാണ് ഇമ്മാനുവേൽ ജനറേഷൻ? இம்மானுவேல் சந்ததியார், தலைமுறையினர் என்று சொன்னால் யார்? ദൈവത്തോട് കൂടെ നടക്കുന്ന സന്തതി, தேவனோடு கூட சேர்ந்து நடக்கக்கூடிய சந்ததிகள், ഹാനോക്കിയ സന്തതി, ஏனோக்கின் சந்ததிகள். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ദൈവം കൂടെ ഇരിക്കുന്ന സന്തതി. தேவன் கூட இருக்கக்கூடிய சந்ததிகள். ഇനി നീ ഇന്റർവ്യൂവിന് തോക്കത്തില്ല. இனி நீங்க இன்டர்வியூல தோற்று போக மாட்டீர்கள். ഹല്ലേലൂയ. ജയിച്ചിട്ടേ വരത്തുള്ളൂ. நீங்க ஜெயிச்சிட்டு தான் வருவீங்க. കാരണം ഇമ്മാനുവേൽ നിന്റെ കൂടെ ഉണ്ട്. ஏனென்றால் இம்மானுவேல் உங்களோடு கூட இருக்கிறார். കഴിഞ്ഞ നാളുകളിൽ നീ തോറ്റുപോയത്, கடந்த நாட்களில் நீங்கள் தோற்று போனது எதற்காக என்றால், ഇക്കബോദിനോടോ നീ കൈ കൊടുത്തത്? இக்கபோத்தினிடத்தில் தான் நீ கையை குலுக்கினாய். നീ എവിടെ തോറ്റുപോയോ? எங்கே தோற்று போனாயோ നീ ഒന്ന് ചിന്തിച്ചു നോക്ക്. நீங்கள் ஒன்று சிந்தித்து பாருங்கள். നീ കൈ കൊടുത്തത് ഇക്കബോദിനോടാണ്. நீங்க கையை கொடுத்தது இக்கபோத்தினிடத்தில். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഇക്കബോദിന്റെ പുസ്തകം വായിക്കരുത്. இக்கபோத்தின் புத்தகங்களை வாசிக்காதீர்கள். ഇക്കബോദിന്റെ പുസ്തകം പരിശുദ്ധാത്മാവിന്റെ സാന്നിധ്യമില്ലാത്ത പുസ്തകമാണ്. இக்கபோத்தின் புத்தகங்கள் பரிசுத்த ஆவியின் பிரசன்னமே இல்லாத புத்தகங்கள். ഇക്കബോദിന്റെ പ്രസംഗം കേൾക്കരുത്. இக்கபோத்தின் பிரசங்கத்தை கேட்காதீர்கள். അവൻ ദൈവദാസന്മാരെ കുറ്റം പറയുന്നവനാണ്. அவன் தேவனுடைய ஊழியர்களை குறை சொல்லுகிறவன். ഹല്ലേലൂയ. വെള്ള ഷർട്ടും വെള്ള പാന്റും ഇട്ടെന്ന് പറഞ്ഞ് ഓടിപ്പോയി പാസ്റ്ററെ എന്ന് വിളിക്കരുത്. வெள்ளை ஷர்ட்டும் வெள்ளை பேண்டும் போட்டுட்டாங்கன்னு சொல்லி ஓடி பாஸ்டர்னு கூப்பிடாதீங்க. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். എല്ലാവരും പാസ്റ്റർ അല്ല. எல்லோரும் பாஸ்டர்கள் அல்ல. ഹല്ലേലൂയ. ஹalleluya. മൈക്ക് എടുത്ത് യേശുവിനെ പ്രസംഗിക്കേണ്ട സ്ഥാനത്ത്, மைக் எடுத்து இயேசுவை குறித்து பிரசங்கம் பண்ண வேண்டிய இடத்தில் ഓരോ ദൈവദാസന്മാരെ വിമർശിച്ച് പ്രസംഗിക്കുക. ஆமென். ஒவ்வொரு தேவ ஊழியர்களை குறித்து விமர்சனம் பண்ணி பிரசங்கம் பண்ணுகிறது. ഇക്കബോദിയ ജനറേഷൻ. அதுதான் இக்கபோத்தின் தலைமுறையினர். ദൈവദാസന്മാരെ പരിഹസിക്കുക, தேவ ஊழியர்களை பரிகாசம் செய்வது, പ്രവാചകന്മാരെ പരിഹസിക്കുക, தீர்க்கதரிசிகளை பரிகாசம் செய்வது, അത് ഇക്കബോദിയ ജനറേഷനാണ്. அவர்கள்தான் இக்கபோத்தின் தலைமுறையினர். ഹല്ലേലൂയ. ஹalleluya. അങ്ങനെയുള്ള പ്രസംഗങ്ങൾ കേൾക്കരുത്. அப்படிப்பட்ட பிரசங்கங்களை கேட்க கூடாது. അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ കൊടുത്തിട്ട് പറഞ്ഞേ, பக்கத்துல உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, ഇക്കബോദിയ മെസ്സേജ് കേൾക്കരുത്. இக்கபோத்தின் செய்திகளை நீங்கள் கேட்க கூடாது. എങ്ങനെയാണ് ഇത് ഈ മെസ്സേജ് ഇക്കബോദിയ മെസ്സേജ് എന്ന് എങ്ങനെ മനസ്സിലാക്കാൻ കഴിയും? இந்த செய்தி இக்கபோத்தின் செய்தி என்று எப்படி நம்மால் புரிந்து கொள்ள முடியும்? യേശുവിനെ ഉയർത്തേണ്ട സ്ഥാനത്ത് இயேசுவை உயர்த்த வேண்டிய இடத்தில் നമ്പർ 1 പോയിന്റ്, முதல் குறிப்பு റവറന്റ് ആൽവിൻ തോമസ്. ரெவரண்ட் ஆல்வின் தாமஸ் அவர்கள். ஹalleluya. Praise the Lord. ஆமென். സെക്കൻഡ് പോയിന്റ്, இரண்டாம் குறிப்பு പ്രോഫറ്റ് ലിനീഷ്. ப்ராஃபட் லினிஷ். മൂന്നാമത്തെ പോയിന്റ്, மூன்றாவது குறிப்பு റവറന്റ് ഡാനിയൽ ലിവിങ്സ്റ്റൺ. ரெவரண்ட் டேனியல் லிவிங்ஸ்டன்.
Praise the Lord. Hallelujah. മനുഷ്യനെ കുറിച്ച് നീ കേട്ടാൽ നീ സ്വർഗത്തിൽ പോകത്തില്ല. മനുഷ്യനെ കുറിച്ച് നിങ്ങൾ കേട്ടാൽ പരലോകത്തേക്ക് പോക முடியாது. സ്വർഗത്തിൽ പോകാനുള്ള ഒരേ ഒരു ബ്രിഡ്ജ് എനിക്കറിയാം, അത് ജീസസ് ക്രൈസ്റ്റ് ഓഫ് നസറേത്ത്. பரலோகத்துக்கு போகக்கூடிய ஒரே ஒரு பாலம் எது என்றால் அவர்தான் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து. ഹല്ലേലൂയ. Hallelujah. നമ്പർ 1 പോയിന്റ്, முதல் குறிப்பு പച്ച കളറുള്ള ഏഞ്ചൽ. பச்சை கலர்ல உள்ள ஏஞ்சல். செகண்ட் ബ്ലൂ നിറത്തിലുള്ള ഏഞ്ചൽ. நீல கலர்ல உள்ள ஏஞ்சல். നമ്പർ 3 மூன்றாவதாக റെഡ് കളറുള്ള ഏഞ്ചൽ. சிவப்பு நிறத்தில் உள்ள தூதன். നമ്പർ 4 நான்காவது ഗോൾഡ് കളറുള്ള ഏഞ്ചൽ. கோல்ட் கலர்ல உள்ளதான ஏஞ்சல். മൾട്ടി കളർ ഏഞ്ചൽ ഇല്ല. ஆமே, மல்டி கலர் ஏஞ்சல் இல்ல, ഒറ്റ ഏഞ്ചലേ ഉള്ളൂ. ஒரே ஒரு தூதன் தான். അത് വെളിച്ചമാണ്. அது வெளிச்சம். Praise the Lord. ஆமென். നിന്റെ പ്രസംഗത്തിന്റെ പോയിന്റ് ഏഞ്ചൽ ആകരുത്. உங்க பிரசங்கத்தின் குறிப்புகள் ஆமென் தூதர்களாயா மாறக்கூடாது. യേശുവിനെ ഏഞ്ചലുമായി നീ കമ്പയർ ചെയ്യരുത്. இயேசுவை நீங்கள் தூதர்களோடு ஒத்து பார்க்க கூடாது. യേശു ഏഞ്ചൽ സമമല്ല. இயேசுவும் தூதர்களும் சமமல்ல. He is the owner of heaven. அவர் பரலோகத்துக்கு சொந்தக்காரர். He is the owner of heaven. அவர் பரலோகத்துக்கு He is சொந்தக்காரர். the king of heaven. அவர் பரலோகத்தின் ராஜா. ഇന്ന് രാത്രി എനിക്ക് ഉയർത്താൻ ഒരേ ഒരു നാമമേ ഉള്ളൂ. இந்த இரவிலே உயர்த்தும்படிக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு நாமம் தான் അതെന്റെ இருக்கிறது. അപ്പന്റെ പേരല്ല, அது அப்பாவுடைய பேர் அல்ல, അമ്മയുടെ പേരല്ല, அம்மா பேர் அல்ல, ഏതോ ഒരു ദൂതന്റെ പേരല്ല, ஏதோ ஒரு தூதருடைய பெயர் அல்ல, ഏതോ ഒരു സീനിയർ പാസ്റ്ററിന്റെ പേരല്ല, ஏதோ ஒரு மூத்த போதகருடைய பெயர் அல்ல, ഏതോ ഒരു രാഷ്ട്രീയ നേതാവിന്റെ പേരല്ല, ஏதோ ஒரு அரசியல் தலைவருடைய பெயர் அல்ல. എനിക്ക് உயர்ത്താനുള്ള ഒരേ ഒരു നാമം, நான் உயர்த்தத்தக்கதா இருக்கக்கூடிய ஒரே ஒரு நாமம், മേലെ ആകാശത്തിലെങ്കിലും കീഴെ ഭൂമിയിലെങ്കിലും மேலே வானத்திலாகிலும் கீழே பூமியிலாகிலும் ഒരേ ഒരു നാമം, ஒரே ஒரு நாமம், ജീസസ് ക്രൈസ്റ്റ് ഓഫ് നാസറേത്ത്. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து. ജീസസ് ക്രൈസ്റ്റ് ഓഫ് നാസറേത്ത്. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து. ആ പേര് കേൾക്കുമ്പോൾ அந்த பெயரை கேட்கும்போது സ്വർഗവും പാതാളവും നടുങ്ങിപ്പോകും. பரலோகம் பாதாளமும் நடுங்கும். Praise the Lord. ஹalleluya. ചുമ്മാ വിളിക്കുക യേശുവെന്ന്. சும்மா இயேசுவேன்னு கூப்பிடுங்க. തുടർന്നതിനും പിടിക്കണവരല്ല അപ്പ അമ്മ എന്ന് വിളിക്കാതെ. ஆமென். நீங்க நினைக்கிறதுக்கெல்லாம் அப்பா அம்மான்னு கூப்பிடாதீங்க. അമ്മ താ എന്ന് ചോദിച്ചോണ്ട് அம்மா നടക്കാതെ. தான் அம்மா தான் കേട്ടിട്ടേ இருக்காதீங்க. ഡാഡി ഡാഡി എന്ന് വിളിച്ച് നടക്കാതെ. டாடி டாடின்னு கூப்பிட்டுட்டே நடக்காதீங்க. എനക്കൊരു അപ്പനുണ്ട്. உங்களுக்கு ஒரு அப்பா இருக்கிறார். അവന്റെ പേര് ജീസസ് அவர் ക്രൈസ്റ്റ്. பேருதான் இயேசு கிறிஸ்து. ഹല്ലേലൂയ. ஹalleluya. കുറെ നാളായി ആ പാട്ട് പാടിയിട്ട് പാടണമെന്ന് തോന്നില്ലേ? ஆமென். ஹalleluya. ரொம்ப நாள் ஆயிடுச்சு அந்த பாட்டை பாடி. ആ സ്കെയിൽ എന്താണെന്ന് അറിയാം നമ്മുടെ. ஆமென். ஆமென். എന്റെ ஹalleluya. പാട്ടിന് പ്രത്യേകിച്ച് സ്കെയിൽ ഒന്നുമില്ല. என் பாட்டுக்கு விசேஷமா ஸ்கேல் எல்லாம் கிடையாது. എനിക്ക് ഒരേ ഒരു സ്കെയിലേ അറിയാവൂ, ജോമെട്രി ബോക്സിലെ സ്കെയില്. ஹalleluya. ഹല്ലേലൂയ. ஹalleluya. எனக்கு ஒரே ஒரு ஸ்கேல் தான் தெரியும், அது ஜியோமெட்ரி பாக்ஸ்ல ஸ்கேல். எனக்கு ஒரு ஸ்கேல் தெரியும்னா அது ஒரே ஒரு ஸ்கேல் தான், ஜியோமெட்ரி பாக்ஸ்ல இருக்கக்கூடிய ஸ்கேல். അതുകൊണ്ട് എന്റെ സോങ്ങിന് പ്രത്യേകിച്ച് സ്കെയിൽ ഇല്ല. என்னுடைய பாடலுக்கு விசேஷமா ஒரு ஆமென் ஹalleluya ஒரு ஸ்கேல் இல்ல. വായിക്ക്. യേശു എന്റെ രാജാവാണ്, 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 യേശു എന്റെ രാജാവായാൽ, യേശു എന്റെ രാജാവായാൽ ഞാൻ അവന്റെ പുത്രനാണ്, ഞാൻ അവന്റെ പുത്രനാണ്, യേശു എന്റെ രാജാവായാൽ, യേശു എന്റെ രാജാവായാൽ ഞാൻ അവന്റെ പുത്രനാണ്, ഞാൻ അവന്റെ പുത്രനാണ്, യേശു എന്റെ രാജാവ്, 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 യേശു എന്റെ രാജാവ്. മോനെ എന്റെ സൗണ്ട് വെളിയിൽ കേൾക്കുന്നില്ല, എവരുടെ സൗണ്ടാ എന്റെ ചെവിയിൽ കേൾക്കുന്നത്? ആമേൻ. മോണിറ്ററിൽ സൗണ്ട് வைங்க. എന്താ പാടണെന്ന് എനിക്ക് തന്നെ അറിയത്തില്ല. என்ன பாடுறேன்னு எனக்கே கேட்க மாட்டேங்குது. ഓക്കെ, എന്റെ സൗണ്ട് എനിക്ക് ക്ലിയർ ആക്കി കിട്ടണം. ഓക്കെ, ஆமென். என் சவுண்ட் எனக்கு தெளிவா கேக்குற மாதிரி வைங்க. ഞാൻ പറഞ്ഞേ, എനിക്കൊരു രാജാവുണ്ട്. ஆமென். சொல்லுங்க, எனக்கு ஒரு ராஜா இருக்கிறார். അത് മുകേഷ് അംബാനി അല്ല, அது முகேஷ் அம்பானி கிடையாது, അദാനി അല്ല, அதானி கிடையாது. ജീസസ്. യേശു. ജീസസ് ഈസ് ദ കിങ് ഓഫ് കിങ്. இயேசுவே ராஜாதி ராஜா. എല്ലാരും പറഞ്ഞു എനിക്കൊരു രാജാവുണ്ട്. எனக்கு ஒரு ராஜா இருக்கிறார். യേശുവാണ് എന്റെ രാജാവ്. இயேசுதான் என் ராஜா. യേശു എന്റെ രാജാവാണെങ്കിൽ இயேசு என் ராஜா என்றால் ഞാൻ അവന്റെ പുത്രനാണ്. நான் அவருடைய பிள்ளையா இருக்கிறேன். പുത്രൻ, நான் அவருடைய பிள்ளை. പുത്രി, அவருடைய மகன், മകൻ, മകൾ, அவருடைய மகன் மகள். praise the Lord.
ഹല്ലേലൂയ. എനിക്കൊരു ഡാഡി ഉണ്ട്. எனக்கு ஒரு டாடி இருக்கிறார். യേശു എന്റെ ഡാഡിയാണ്. യേശുதான் என்னுடைய டாடி. റെഡി 1 2 3 സ്റ്റാർട്ട്. യേശു എന്റെ രാജാവാണ്. യേശു എന്റെ രാജാവാണ്. യേശു എന്റെ രാജാവാണ്. യേശു എന്റെ രാജാവാണ്. യേശു എന്റെ രാജാവായാൽ, യേശു എന്റെ രാജാവായാൽ ഞാൻ അവന്റെ പുത്രനാണ്. ഞാൻ അവന്റെ പുത്രനാണ്. യേശു എന്റെ രാജാവ്. യേശു എന്റെ രാജാവ്. യേശു എന്റെ രാജാവ്. യേശു എന്റെ രാജാവ്. യേശു എന്റെ രാജാവായാൽ, യേശു എന്റെ രാജാവായാൽ ഞാൻ അവന്റെ പുത്രനാണ്. ഞാൻ അവന്റെ പുത്രനാണ്. യേശു എന്റെ രാജാവായാൽ, യേശു എന്റെ രാജാവായാൽ ഞാൻ അവന്റെ പുത്രനാണ്. ഞാൻ അവന്റെ പുത്രനാണ്. എനിക്കൊരു രാജാവുണ്ട്. എനിക്കൊരു രാജാവുണ്ട്. എനിക്കൊരു രാജാവുണ്ട്. എനിക്കൊരു രാജാവുണ്ട്. എന്റെ യേശു രാജാവ്. എന്റെ യേശു രാജാവ്. രാജാതി രാജാവ്. രാജാതി രാജാവ്. കർത്താതി കർത്താവ്. കർത്താതി കർത്താവ്. യേശു എന്റെ രാജാവ്. യേശു എന്റെ രാജാവ്. ലോകത്തിന്റെ രാജാവ്. ലോകത്തിന്റെ രാജാവ്. സഭയുടെ രാജാവ്. സഭയുടെ രാജാവ്. ചെന്നൈയുടെ രാജാവ്. ചെന്നൈയുടെ രാജാവ്. ഇന്ത്യയുടെ രാജാവ്. ഇന്ത്യയുടെ രാജാവ്. ലോകത്തിന്റെ രാജാവ്. ലോകത്തിന്റെ രാജാവ്. യേശു എന്റെ രാജാവാണ്. യേശു എന്റെ രാജാവാണ്. യേശു എന്റെ രാജാവായാൽ, യേശു എന്റെ രാജാവായാൽ ഞാൻ അവന്റെ പുത്രനാണ്. 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 എനിക്കൊരു രാജാവുണ്ട്. എനിക്കൊരു രാജാവുണ്ട്. എനിക്കൊരു രാജാവുണ്ട്. എനിക്കൊരു രാജാവുണ്ട്. എന്റെ അപ്പൻ രാജാവ്. എന്റെ അപ്പൻ രാജാവ്. യേശു എന്റെ രാജാവ്. യേശു എന്റെ രാജാവ്. യേശു എന്റെ രാജാവായാൽ, യേശു എന്റെ രാജാവായാൽ ഞാനും ഒരു രാജാവ്. ഞാനും ഒരു രാജാവ്. യേശു എന്റെ രാജാവായാൽ, യേശു എന്റെ രാജാവായാൽ ഞാനും ഒരു രാജാവ്. ഞാനും ഒരു രാജാവ്. യേശു എന്റെ രാജാവ്. യേശു എന്റെ രാജാവ്. യേശു എന്റെ രാജാവ്. യേശു എന്റെ രാജാവ്. രാജാവ് ഇവിടെ വന്നിട്ടുണ്ട്. രാജാ ഇവിടെ വന്നിട്ടുണ്ട്. രാജാവ് ഇവിടെ വന്നിട്ടുണ്ട്. രാജാ ഇവിടെ വന്നിട്ടുണ്ട്. രാജാവ് ഇവിടെ വന്നു കഴിഞ്ഞാൽ, രാജാ ഇവിടെ വന്നു കഴിഞ്ഞാൽ രാജാവ് ഇവിടെ വന്നു കഴിഞ്ഞാൽ രാജാ ഇവിടെ വന്നു കഴിഞ്ഞാൽ രോഗമെല്ലാം മാറിപ്പോകും. രോഗമെല്ലാം മാറിപ്പോകും. ക്ഷീണമെല്ലാം മാറിപ്പോകും. ക്ഷീണമെല്ലാം മാറിപ്പോകും. ക്യാൻസർ എല്ലാം മാറിപ്പോകും. ക്യാൻസർ എല്ലാം മാറിപ്പോകും. ട്യൂമർ എല്ലാം മാറിപ്പോകും. ട്യൂമർ എല്ലാം മാറിപ്പോകും. കെട്ടുകളെല്ലാം പൊട്ടിപ്പോകും. കെട്ടുകളെല്ലാം പൊട്ടിപ്പോകും. ബന്ധനമെല്ലാം അഴിഞ്ഞു പോകും. ബന്ധനമെല്ലാം അഴിഞ്ഞു പോകും. മന്ത്രവാദി തോറ്റുപോയി. മന്ത്രവാദി തോറ്റുപോയി. മന്ത്രവാദി തോറ്റുപോയി. 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 മന്ത്രവാദി തോറ്റുപോയി. മന്ത്രവാദി തോറ്റുപോയി. മന്ത്രവാദം തോറ്റുപോയി. മന്ത്രവാദം തോറ്റുപോയി. സാത്താൻ സൈന്യം തോറ്റുപോയി. സദാൻ സൈന്യം തോറ്റുപോയി. സാത്താൻ കൂട്ടർ ഓടിപ്പോയി. സദാൻ കൂട്ടർ ഓടിപ്പോയി. രാജാവ് ഇവിടെ വന്നിട്ടുണ്ട്. രാജാ ഇവിടെ വന്നിട്ടുണ്ട്. യേശു എന്റെ രാജാവ്. യേശു എന്റെ രാജാവ്. യേശു എന്റെ അപ്പനാണ്. യേശു എന്റെ അപ്പനാണ്. ഞാൻ അവന്റെ പുത്രനാണ്. ഞാൻ അവന്റെ പുത്രനാണ്. യേശു എന്റെ കൂടെയുണ്ട്. യേശു എന്റെ കൂടെയുണ്ട്. യേശു എന്റെ കൂടെയുണ്ട്. യേശു എന്റെ കൂടെയുണ്ട്. ജയമുണ്ട്, ജയമുണ്ട്, ജയമുണ്ട്. ജയമുണ്ട്. യേശു എന്റെ കൂടെയുണ്ട്. യേശു എന്റെ കൂടെയുണ്ട്. ജയമുണ്ട്, ജയമുണ്ട്, ജയമുണ്ട്. ജയമുണ്ട്. യഹോവ നീസി. യഹോവ നിസ്സി. യഹോവ നീസി. യഹോവ നിസ്സി. ജയത്തിന്റെ കോടി. ജയത്തിന്റെ കോടി. യേശു എന്റെ ജയമാണ്. യേശു എന്റെ ജയമാണ്. യേശു എന്റെ ജയമാണ്. യേശു എന്റെ ജയമാണ്. ജയമാണ്, ജയമാണ്, ജയമാണ്. ജയമാണ്. യേശു എന്റെ ജയമാണ്. യേശു എന്റെ ജയമാണ്. ലോകത്തിന്റെ ജയമാണ്. ലോകത്തിന്റെ ജയമാണ്. സഭയുടെ ജയമാണ്. സഭയുടെ ജയമാണ്. യേശു എന്റെ കൂടെയുണ്ട്. യേശു എന്റെ കൂടെയുണ്ട്. ഇമ്മാനുവേൽ 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 കൂടെയുണ്ട്. ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. സോങ് ഇഷ്ടപ്പെട്ടവർ നല്ല ശക്തിയോടെ കൈയടിച്ച് இந்த பாடல் பிடித்தது என்று சொல்லுகிறவங்க நல்ல கையை தட்டி கத்திர துதிப்போம். ഹല്ലേലൂയ.
Hallelujah. Praise the Lord. Amen. എല്ലാരും പറഞ്ഞേ, எல்லாரும் சொல்லுங்க, യേശു എന്റെ രാജാവ്. இயேசு என் ராஜா. യേശു എന്റെ രാജാവാണെങ്കിൽ இயேசு என் ராஜா என்றால் ഞാൻ രാജാവാണ്. நானும் ராஜாதான். സ്റ്റാൻഡേർഡ് മാറണം. ஸ்டாண்டர்ட் மாற வேண்டும். രാജാവിന്റെ സ്റ്റാൻഡേർഡ് വരണം. ராஜாவின் ஸ்டாண்டர்ட் தரம் வர வேண்டும். നിന്റെ ഡ്രസ് കോഡ് രാജാവിൻ്റെതായിരിക്കണം. உங்க டிரஸ் கோட் ராஜாவை போல் உள்ளதா இருக்க வேண்டும். നിന്റെ വാഹന രാജരഥം പോലെ ഇരിക്കണം. உங்க வாகனம் ராஜ ரதத்தை போல் இருக்க வேண்டும். നീ ഉപയോഗിക്കുന്നതെല്ലാം ബ്രാൻഡ് ആയിരിക്കണം. நீங்க உபயோகப்படுத்துகிறது எல்லாம் பிராண்டடா இருக்க வேண்டும். Praise the Lord. Hallelujah. 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 ഞാൻ രാവിലെ പ്രസംഗിച്ചപ്പോൾ പറഞ്ഞതുപോലെ, நான் காலையில் பிரசங்கம் பண்ணின போது சொன்னது போலவே എല്ലാവരും പറയണം, எல்லாரும் சொல்லணும், എന്റെ ചർച്ചിലെ എന്റെ പാസ്റ്റർ ആയിരിക്കണം ഏറ്റവും വിലപിടിപ്പുള്ള കാറിൽ പോകാൻ വേണ്ടി. எங்க சபையில் உள்ள எங்க பாஸ்டர் தான் எல்லாரை காட்டிலும் விலை மதிப்புள்ள கார்ல போகணும்னு விரும்பணும். അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ പിടിച്ചിട്ട് പറഞ്ഞ്, உங்க பக்கத்துல உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, എന്റെ ചർച്ചിലെ പാസ്റ്റർ எங்க சபையின் பாஸ்டர் ഏറ്റവും വിലപിടിപ്പുള്ള കാറിൽ പോകണം. மிகவும் விலையேற பெற்ற கார்ல போகணும். അല്ലാതെ ഇരുന്ന് അസൂയയും കുശുമ്പും എടുത്തിരിക്കരുത്. ஆமே, அப்படி இல்லாம அவன் குறும்பும் பொறாமையும் கொண்டு இருக்க கூடாது. ഉള്ള സ്വോത്ര കാഴ്ചയെല്ലാം അടിച്ചു മാറ്റി കാറ് വാങ്ങിക്കൊണ്ടിരിക്കും. நம்ம இருக்கிற காணிக்கையெல்லாம் எடுத்து போட்டு ஒரு காரை வாங்கிட்டாரா? Praise the Lord. Hallelujah. 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 ഇന്നോവ ക്രിസ്റ്റ എടുക്കുമ്പോൾ അടുത്ത് പ്രാർത്ഥിക്കണം, കർത്താവേ BMW കൊടുക്കാൻ. இனோவா கிறிஸ்டா வாங்கும்போது நீங்க ஜெபம் பண்ண, ஆண்டவரே அடுத்து BMW காரை கொடுங்கன்னு சொல்லி. BMW വാങ്ങുമ്പോ BMW வாங்கும்போது ബെൻസ് കൊടുക്കാൻ പ്രാർത്ഥിക്കണം. ஆமே, பென்ஸ் கொடுக்க ஜெபிக்கணும். ബെൻസ് കിട്ടുമ്പോ பென்ஸ் கிடைக்கும் போது റേഞ്ച് റോവർ കിട്ടാൻ പ്രാർത്ഥിക്കണം. ரேஞ்ச் ரோவர் கிடைக்க ஜெபிக்கணும். റേഞ്ച് റോവർ കിട്ടുമ്പോ ரேஞ்ச் ரோவர் கிடைக்கும் போது കാരവാൻ കിട്ടാൻ പ്രാർത്ഥിക്കണം. கேரவன் கிடைக்க ஆமென் ஜெபிக்கணும். பாஸ்டர், ഇനി നോർത്ത് ഇന്ത്യ മീറ്റിംഗിന് പോകുന്നത് കാരവാനിലാണ്. இனி நார்த் இந்தியா ஊழியத்துக்கு நீங்க போவது கேரவன்ல தான். പാസ്റ്റർമാർക്ക് അത് വേണം. பாஸ்டர்களுக்கு அது தேவை. ഒത്തിരി പേര് യൂസ് ചെയ്ത ടോയ്ലറ്റ് യൂസ് ചെയ്ത ഇൻഫെക്ഷനുകളുണ്ട്. ஆமே, அநேகர் பயன்படுத்தின டாய்லெட்டை பயன்படுத்தின இன்ஃபெக்ஷன்ஸ் வரும். അതുകൊണ്ട് കാരവാൻ. அதனால கேரவன். എനിക്കറിയത്തില്ല, 7 എന്ന നമ്പർ കാണുന്നു. ஆமே, எனக்கு தெரியல, 7 என்ற எண்ணை நான் பார்க்கிறேன். 2026 7 സഭ നിന്റെ കൈ കൊണ്ട് പണിയും. 7 சபைகளை உங்கள் கையினாலே கட்டி எழுப்புவீர்கள். ജീസസ് നെയിം. ஹalleluya. இயேசுவின் நாமத்தில். ഹല്ലേലൂയ. ஹalleluya. എനിക്കറിയത്തില്ല, 7 സ്ഥലത്ത് തീ കത്താൻ പോകുന്നു. 7 இடத்துல அக்கினி பற்றி எரிய போகிறது. ഞാൻ ന്യൂ ഇയറിൽ ഒരു പ്രോഫസി പറഞ്ഞു. நாமே புது வருடத்துல ஒரு தீர்க்க தரிசனத்தை இப்படி சொன்னேன். ഓസ്ട്രേലിയയിൽ തീ കത്തുമെന്ന്. ஆமே, ஆஸ்திரேலியாவில் அக்கினி பற்றி எரியும் என்று അക്ഷരാർത്ഥത്തിൽ സംഭവിച്ചു. அது உண்மையாகவே நடந்தது. ഗവൺമെന്റ് മൊത്തം ലീവ് കൊടുത്തു. கவர்மெண்ட் முழுவதும் விடுமுறை அறிவித்து விட்டார்கள். ഓസ്ട്രേലിയയിൽ ശക്തമായ തീ പടർന്നുകൊണ്ടിരിക്കുക. ஆமே, ஆமே, ஆஸ்திரேலியா தேசத்துல பயங்கரமான தீ பற்றி படர்ந்தது. നിങ്ങൾക്ക് ആ പ്രോഫസി കേൾക്കണമെങ്കിൽ തുലിയും കോട്ടയുടെ நியூ இயர் மெசேஜ் போய் நோக்க, അതിനകത്ത് ப்ராபசி கிடக்கும். நீங்க அந்த தீர்க்க தரிசனத்தை சொன்னதை பார்க்கணும் அப்படினா துதியின் கோட்டையின் சபையில் உள்ள யூடியூப் சேனல்ல ஆமென் புது வருட ஆராதனை நடத்தி பார்த்தா அங்க சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்துல அது இருக்கு. ஹல்லேலூயா. ஆமென். ഏകദേശം 20-30ഓളം പ്രോപ്പസി പറഞ്ഞിട്ടുണ്ട്. ഏറെക്കുறைய 20 லிருந்து 30 தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ഹല്ലേലൂയ. ஹalleluya. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഇറാൻ വാർ എല്ലാം നടന്നുകൊണ്ടിരിക്കുക ഇപ്പോൾ. ஆமென். ஈரான் வார் யுத்தம் இப்ப நடந்து கொண்டிருக்கிறது. பாஸ்டர், നോർത്ത് ഇന്ത്യയിലെ 7 ഇടങ്ങളിൽ നിന്റെ തീ കത്തും. ஆமென். வட மாநிலத்தில் வட இந்தியாவிலே 7 இடங்களில் அக்கினி பற்றி எரிய போகிறது. 7 സഭ, 7 சபைகள். ഹല്ലേലൂയ. ஆமென். പ്രൈസ് ദി ലോർഡ്. ஹalleluya. എന്നെ കാണിക്കുന്നത് 7 വിളക്കാ കാണിക്കുന്നത്. ஆமென். 7 ஆமென் பாற்றுகளை 7 இடங்களை காண்பிக்கிறார். 7 70 മാറും. 7 70 மாறும். അത് 140 മാറും. அதுக்கப்புறம் அது 140 மாறும். അത് 300 മാറും. அது 300 மாறும். അത് 3000 മാറും. 3000 மாறும். ஜீசஸ். 7 ആരംഭിക്കുക. 7 கர்த்தர் தொடங்குகிறார். പ്രൈസ് ദി ലോർഡ്. ஜீசஸ். 7 നീ തുടങ്ങി 7 വർഷമാകുമ്പോൾ, ஆமென், 7 தொடங்குனது 7 வருஷம் ஆகும்போது 700 பிரான்ச் സഭകൾ നിന്റെ കയ്യിൽ. 700 கிளை சபைகள் உங்கள் கையில் இருக்கும். വലുതും ചെറുതുമായ 700ഓളം സഭകൾ വരും. சிறியதும் பெரிதுமாகிய 700 சபைகளை கர்த்தர் கொடுப்பார். ഹല്ലേലൂയ.
ஹalleluya. രണ്ട് ജനനം, ரெண்டு வித பிறப்புகள். ഇക്കബോദിയ ജനനം, ഇമ്മാനുവേലിന്റെ ജനനം. இக்கபோத்தின் பிறப்பு, இம்மானுவேலின் பிறப்பு. ഒന്നേ നീ ഇക്കബോദിൽ ജനിക്കണം, അല്ലെങ്കിൽ നീ ഇമ്മാനുവേലിൽ ஒன்று நீங்கள் இக்கபோத்தில் பிறக்க வேண்டும், இல்லை என்றால் இம்மானுவேலில் நீங்கள் பிறக்க வேண்டும். Praise the Lord. ஆமென். ഹല്ലേലൂയ. പഴയ നിയമകാലത്ത് பழைய ஏற்பாட்டின் காலகட்டத்தில் മുൾപടർപ്പിനകത്ത് ദൈവത്തിന്റെ മഹത്വം ഇറങ്ങി. முட்செடியிலே தேவனுடைய மகிமை இறங்கி வந்தது. മലയുടെ മുകളിൽ ദൈവത്തിന്റെ മഹത്വം ഇറങ്ങി. மலைக்கு மேலே தேவனுடைய மகிமை இறங்கி வந்தது. കൂടാരങ്ങളിൽ ദൈവത്തിന്റെ മഹത്വം ഇറങ്ങി. கூடாரங்களில் தேவனுடைய மகிமை இறங்கி வந்தது. മന്ദിരങ്ങളിൽ ദൈവത്തിന്റെ മഹത്വം ഇറങ്ങി. ஆலயங்களிலே தேவனுடைய மகிமை இறங்கி வந்தது. ഇപ്പോൾ എവിടെയാണ് മഹത്വം? இப்போ எங்கே மகிமை இருக்கிறது? ഇപ്പോൾ എവിടെയാ മഹത്വം? இப்போ மகிமை எங்கே இருக்கிறது? இப்போ மகத்தம் കാണാൻ വേണ്ടി മുൾച്ചെടിയുടെ ഫ്രണ്ടിൽ പോയിരിക്കണ്ട. இப்போ அந்த மகிமையை பார்க்க நீங்கள் எந்த முச்செடிக்கு முன்னாக போக தேவையில்லை. മുൾച്ചെടിയുടെ ഫ്രണ്ടിൽ പോയി നോക്കണ്ട. முச்செடிக்கு முன்பதாக போய் பார்க்க வேண்டாம். ഒരു മലയിലും കേറണ്ട. ஒரு மலையிலும் நீங்க ஏற தேவையில்லை. ആ മലയിൽ കേറണ്ട, ഈ മലയിൽ കേറണ്ട. அந்த மலைக்கு ஏற வேண்டாம், இந்த மலையிலும் ஏற வேண்டாம். ഒരു കൂടാരത്തിലും കേറണ്ട. ஒரு கூடாரத்துக்குள்ள போக வேண்டாம். ഒരു മന്ദിരത്തിലും കേറണ്ട. ஒரு கோயிலுக்கு போக வேண்டாம். ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. കൊലോസ്യർ 1:27. ആമേൻ. കൊലോസ്യർ 1:27. മഹത്വത്തിന്റെ പ്രത്യാശയായ ക്രിസ്തു നിന്റെ അകത്തിരിക്കുന്നു. மகிமையின் நம்பிக்கையாகிய கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருக்கிறார். ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. പ്രൈസ് ദി ലോർഡ്. ആമേൻ. പ്രൈസ് ദി ലോർഡ്. ഹല്ലേലൂയ. മുൾപടർപ്പിൽ മോശ എന്താ കണ്ടത്? முச்செடியிலே மோசே எதை பார்த்தார்? മുൾപടർപ്പിൽ എന്താ കണ്ടത്? ஆமென். முச்செடியிலே எதை பார்த்தார்? என்ன பார்த்தார்? തീ. പറഞ്ഞേ തീ. சொல்லுங்க. அக்கினி. അഗ്നി. அக்கினி. അപ്പൊ അതേ തീ அதே அக்கினி എന്റെ അകത്ത് കത്തണം. எனக்குள்ளே பற்றி எரிய வேண்டும். ഇപ്പൊ അഗ്നി ഇല്ല, പുക മാത്രമേ ഉള്ളൂ. இப்ப அக்கினி இல்ல, அதற்கு பதிலாக புகை மட்டும்தான் புகைஞ்சிட்டு இருக்கு. ചിലതിനാണെങ്കിൽ പുകയും ഇല്ല, ചാരം മാത്രമേ ഉള്ളൂ. ஆமென். சிலருக்கெல்லாம் புகை கூட இல்ல, சாம்பல் தான் இருக்கு. അകത്ത് തീ കത്തുന്നവൻ ഇടയ്ക്കിടയ്ക്ക് ഹല്ലേലൂയ പറയും. ஆமென். உள்ள யாருக்குள்ள அக்கினி பற்றி எரிகிறதோ அடிக்கடி அல்லேலூயா சொல்லிட்டே இருப்பாங்க. അവന് നാണക്കേടില്ല, വെക്കമില്ല. அவங்களுக்கு வெக்கமோ கூச்சமோ இல்ல. Praise the Lord. ஆமென். അടുത്ത അവരിരിക്കുന്നു ഇവരിരിക്കുന്നു അതൊന്നും നോക്കത്തില്ല. பக்கத்துல அவங்க இருக்காங்க, இவங்க இருப்பாங்க, அப்படி எல்லாம் பார்க்க மாட்டாங்க. അവർ രണ്ട് കൈ ഉയർത്തി ഹല്ലേലൂയ പറഞ്ഞു. அவங்க ரெண்டு கைகளையும் உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. ആമേൻ പറയും. ஆமென் சொல்லுவாங்க. സ്തോത്രം പറയും. ஸ்தோத்திரம் சொல்லுவாங்க. എഴുന്നേറ്റ് തുള്ളും. எழும்பி குதிப்பாங்க. ദൈവദാസന്മാർ പറയുന്ന പ്രോഫസി പിടിച്ച് തലയിൽ വയ്ക്കും. தேவ ஊழியர்கள் சொல்லக்கூடிய தீர்க்க தரிசனத்தை கேட்டு தங்கள் தலைமையில் வைத்துக் கொள்வார்கள். നിങ്ങളെ പോലെയൊക്കെയുള്ള സമയത്ത് உங்களை போல இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் ഓഡിയൻസിന്റെ ഇടയിൽ ഇരിക്കുന്ന ഒരു കാലഘട്ടം എനിക്കുണ്ടായിരുന്നു. ஆமென் ஆமென். விசுவாசிகளின் நடுவிலே ஒரு விசுவாசியாய் உட்கார்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் எனக்கும் இருந்தது. ദൈവദാസന്മാർ പ്രോഫസി പറയുമ്പോൾ தேவ ஊழியர்கள் தீர்க்க தரிசனத்தை சொல்லும்போது ആ ഗ്രൗണ്ട് ചുറ്റും കിടന്ന് ഓടിയിട്ടുണ്ട്. நான் அந்த மைதானம் முழுவதையும் சுற்றி ஓடி இருக்கிறேன். Praise the Lord. ஹல்லேலூயா. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഞാൻ ഓരോ ഗ്രൗണ്ടിന്റെ ഓരോ റൂട്ട് ചുറ്റുമ്പോഴും நான் கிரவுண்டினுடைய ஒவ்வொரு சுத்தி வரும்போது ദൈവം എന്നോട് പറഞ്ഞു, தேவனோடு சொன்னார், ഭൂലോകത്തിന്റെ അറ്റം വരെ ഞാൻ നിന്നെ കൊണ്ടുപോകും. பூமியின் கடைசி பரியந்தமும் நான் உன்னை கொண்டு செல்வேன். അതുവരെ എനിക്ക് ഒരേ ഒരു രാജ്യം അറിയാവൂ, ഇന്ത്യ. அது வரைக்கும் எனக்கு ஒரே ஒரு தேசம் தான் தெரியும், அது இந்திய தேசம் மட்டுமே. ഇന്ത്യയിൽ ചെന്നൈയിൽ പോലും ഞാൻ വന്നിട്ടില്ല. ஆமென். இந்திய தேசத்தில் இருக்கக்கூடிய சென்னை பட்டணத்துக்கு கூட நான் வரல. എനിക്ക് ഒരേ ഒരു ദേശം മാത്രം അറിയാം, തിരുവനന്തപുരം. எனக்கு ஒரே ஒரு தேசம் தான் தெரியும், அந்த இடம் தான் திருவனந்தபுரம். കേരളത്തിലെ തിരുവനന്തപുരം. கேரளாவில உள்ளதான திருவனந்தபுரம். ഞാൻ വചനം എടുത്തോണ്ട് ഗ്രൗണ്ടിൽ കൂടെ ഓടി. நான் ஆமென் வேதத்தை எடுத்துக்கொண்டு கிரவுண்ட்ல ஓடினேன். 4 ചുറ്റും ഓടി. ஆமென். நான் 4 சுற்று ஓடினேன். അമ്മ കണ്ടവന്മാര് മൊത്തം പൈത്യക്കാരൻ 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 എന്ന് പറഞ്ഞു. நான் ஓடுறத பார்த்தவங்க எல்லாம் சொன்னாங்க பைத்தியக்காரன் பைத்தியக்காரன் என்று. പേ പിടിച്ചോടുന്നു പറഞ്ഞു. ஆமென். பிசாசு பிடிச்சு ஓடுகிறார் என்று சொன்னார்கள். പറഞ്ഞവന്മാര് മൊത്തം ട്രിവാൻഡ്രം സിറ്റി വിട്ട് പുറത്തു പോയിട്ടില്ല. சொன்னவன் ஒருத்தனும் ட்ரிவாண்ட்ரம் சிட்டியை விட்டு இன்னைக்கு வெளில வரல. ഞാൻ 2 വട്ടം ഇംഗ്ലണ്ടിൽ പോയിട്ട് വന്നു. நான் 2 முறை இங்கிலாந்து தேசத்துக்கு போயிட்டே வந்துட்டேன். 3ാമത്തെ വട്ടം ഇനിയും പോകാൻ പോകുന്നു. 3வது முறை இனிமேலும் போக போறேன். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. അമ്മൻ ഫെബ്രുവരിയിലെ സിംഗപ്പൂർ മലേഷ്യ പോകാൻ പോകുന്നു. பிப்ரவரியில சிங்கப்பூர் மலேசியா போறேன். അമ്മൻ മെയ്യില് ജർമ്മനിയിൽ പോകാൻ மே പോകുന്നു. மாசம் ஜெர்மனி போறேன். ഏപ്രില്. ഹല്ലേലൂയ. ஏப்ரல். വീണ്ടും മെയ്യില് അയർലൻഡ് ഇംഗ്ലണ്ട് പോകുന്നു. மறுபடியும் மே மாசம் இங்கிலாந்து அயர்லாந்து போகிறேன். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ദുബായിൽ പോയി വേറെ
മണിക്കൂറുകൾക്ക് വേണ്ടി ദുബായിൽ ഇറങ്ങിയിട്ട് വന്നു. ஆமென். சின்ன கொஞ்ச நேரத்தை செலவிடுவதற்கு துபாயில இறங்கி ഒരു இருக்கிறேன். 3 മണിക്കൂർ പ്രാർത്ഥിക്കാൻ ദുബായിൽ ഇറങ്ങിയിട്ട് 3 மணி நேரம் ஜெபிப்பதற்காக மட்டும் துபாய் தேசத்துல இறங்கி இருக்கேன். ஹalleluya. എന്താണെന്ന് അറിയാമോ? எதற்கு தெரியுமா? മസിൽ പിടിച്ചിരുന്നതുകൊണ്ടല്ല, ஆமென். ரொம்ப மசில் பிடித்து உட்கார்ந்ததுனால கிடையாது. അകത്ത് കത്തിയ തീക്ക് വിട്ടുകൊടുത്തു. உள்ளே பற்றி எரிந்த அக்கினி நடத்துதலுக்கு நான் ஒப்பு கொடுத்தேன். Yes, yes, yes. Amen. Yes, somebody. Yes, இங்கேயும் சிலர் அப்படி இருக்கீங்க. മിണ്ടാതിരിക്കാതെ. Amen. Yes. മിണ്ടാതിരിക്കാതെ. அமைதியா இருக்காதீங்க. മിണ്ടാതിരിക്കാതെ. அமைதியா இருக்காதீங்க. Something special noise. ஓ, ஏதோ வித்தியாசமான விசேஷமான சத்தத்தை எழுப்புங்க. Jesus. ഹലോ, ஹலோ. നിങ്ങൾ പ്രാപിച്ചില്ലെങ്കിൽ ലൈവിൽ കേട്ടോണ്ടിരിക്കുന്നവർ അത് തൂക്കും. ஆமை. நீங்க இன்னைக்கு பெற்றுக்கொள்ளல அப்படின்னா நேரலையில பார்த்து கொண்டிருக்கிறவங்க அதை எடுத்துப்பாங்க. Jesus. മോർ ദാൻ കേരളത്തിനെക്കാട്ടി കൂടുതൽ ഐ ലവ് തമിഴ്നാട്. கேரளாவை விட அதிகமா நான் தமிழ்நாட்டை நேசிக்கிறேன். ആന്ധ്രയെ സ്നേഹിക്കുന്നു. ஆந்திராவை நேசிக்கிறேன். Praise the Lord. ஹalleluya. ഞാനൊരു കേരളത്തിലുള്ള ആളാണ്. நான் ஒரு கேரளாவில் இருந்து வந்த ஒரு நபர். അധികമായി തമിഴ്നാടിനെ സ്നേഹിക്കുന്നു. ஆனா நான் அதிகமாக தமிழ்நாட்டை நேசிக்கிறேன். Praise the Lord. ஹalleluya. ഭയങ്കര റിച്ച് പീപ്പിൾ ഇരിക്കുന്നത് കേരളത്തിലാണ്. ஆனா பயங்கரமான பணக்காரர்கள் இருக்கிறது கேரளாவில. ഒത്തിരി എഡ്യൂക്കേറ്റഡ് പീപ്പിൾ ഇരിക്കുന്നത് കേരളത്തിലാണ്. அநேக ஆமென் ஸ்தோத்திரம் படிப்பறிவு உள்ளவர்கள் கேரளாவில் இருக்கிறார்கள். Praise the Lord. ஹalleluya. ഒരു 5 മിനിറ്റ് ഏത് ജംഗ്ഷനിൽ നിന്നാലും അവിടെ ഒരു കേരളത്തിലുള്ളവൻ വരും. ஆமென். ஒரு 5 நிமிஷம் ஆமென் ஒரு ஜங்ஷன்ல நின்னா அங்க கேரளாவில் வருவார். ഹല്ലേലൂയ. ஹalleluya. അത് USA ആണെങ്കിലും ജർമ്മനി ആണെങ്കിലും സ്വിറ്റ്സർലാൻഡ് ഏത് രാജ്യത്തിലാണെങ്കിലും, அது USA ஆகலா இருந்தாலும் ஆமென் ஜெர்மனி ஆனாலும் அது எந்த தேசமா இருந்தாலும், എനിക്കൊരു ഡൗട്ട് ഉണ്ട്. ഇനി ചന്ദ്രനിലെ കേരളത്തിലുള്ളവന്റെ റെസ്റ്റോറന്റ് ഉണ്ടോന്നാണ് ഡൗട്ട്. ஆமென். எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது. இந்த சந்திரனிலும் கேரளாவுல உள்ளவங்களுடைய ரெஸ்டாரண்ட் இருக்கிறதா அப்படிங்கிற சந்தேகம் இருக்கு. Praise the Lord. ஆமென். ഒറ്റ റീസൺ, ஒரே காரணம், അവൻ ആരാധിക്കുന്ന കാര്യത്തില് அவங்க ஆராதிக்கிற காரியத்துல നമ്പർ 1 நம்பர் 1ல இருக்காங்க. Praise the Lord. ஹalleluya. ഹല്ലേലൂയ. ஆமென். അവർക്ക് നല്ല ദൂത് കിട്ടിയ പുൽപ്പിറ്റി വന്ന് കിടക്കും. அவன் நல்ல தீர்க்கதரிசன வார்த்தை கிடைச்சிச்சுன்னா அவங்க பள்ளிப்பிடத்துல ஆல்டர்ல வந்து விழுந்துருவாங்க. പാസ്റ്ററിന്റെ കാലിനെ കെട്ടിപ്പിടിച്ച് കിടക്കും. பாஸ்டருடைய காலை கட்டி பிடிச்சிட்டு கிடப்பாங்க. Praise the Lord. ஆமென். ഹല്ലേലൂയ. ஹalleluya. തമിഴ്നാടുകാർ അതുപോലെ വരണം. தமிழ்நாட்டுக்காரர்கள் அப்படியாக வர வேண்டும். കേൾക്കുന്ന വചനത്തിന് വാല്യൂ കൊടുക്കണം. கேட்கிற வசனத்துக்கு நாம் மரியாதையும் மதிப்பையும் கொடுக்க வேண்டும். Praise the Lord. ஆமென். ആരാധിക്കുന്ന കാര്യത്തിൽ വെക്കം വരാൻ പാടില്ല. ஆராதிக்கிற காரியங்களில் வெட்கப்பட கூடவே கூடாது. ദൂതുകൾ ഏറ്റെടുക്കേണ്ട സ്ഥാനത്ത് ദൂത് ഏറ്റെടുക്കണം. தீர்க்க தரிசனத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டிய நேரத்தில் தீர்க்க தரிசனத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். Praise the Lord. ஹalleluya. ഹല്ലേലൂയ. ஹalleluya. ആമേൻ. ஆமென். ഫിസിൽ അടിക്കുക, കൂവുക, എന്താണോ ചെയ്യും. விசில் அடிக்கவோ கூவோ ஏதாவது பண்ணுங்க. Praise the Lord. ഈ ആരാധനയെ കൊളമാക്കാൻ വേണ്ടി കൂവരുത്. ஆமென். ஆராதனை எப்படியாவது குழப்பணும்னு சொல்லி கூவ வேண்டாம். Praise the Lord. നിന്റെ പ്രസംഗം കൊള്ളത്തിലൂടെ എന്ന് കൂവരുത്. ஆமென். பிரசங்கமே சரியில்லப்பா அப்படின்னு சொல்லி கூடாதீங்க. Praise the Lord. അഭിഷേകത്തിൽ കൂവണം. அபிஷேகத்துல நிரம்பி கூவணும். അഭിഷേകത്തിൽ ഫിസിൽ അടിക്കണം. அபிஷேகத்துல விசில் அடிக்கணும். ആ അടിക്കാത്ത വിസ അടിച്ചു തരും ദൈവം. அந்த அடிக்குள்ள விசா உங்களுக்கு அடிக்கப்படும். കാനഡയും USA ഒക്കെ അടിക്കും. கனடா விசாவும் USA விசாவும் உங்களுக்கு அடிக்கப்படும். നിന്റെ ആരാധനയ്ക്ക് ഗവൺമെന്റിന്റെ നിയമത്തെ മാറ്റാൻ പറ്റും. உங்க ஆராதனையினால் அரசாங்கத்தின் சட்டத்தை மாற்ற முடியும். കരമടിച്ചു പറഞ്ഞാട്ടെ. கையை தட்டி சொல்லுங்க. Tonight somebody receive anointing. ஓ, இந்த இரவில யாராவது அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள இருக்கிறீர்கள். Somebody receive. Somebody receive. பெற்றுக்கொள்ளுங்கள். Somebody receive. பெற்றுக்கொள்ளுங்கள். Jesus. 2026 2026 എൻകൗണ്ടർ. ஓ, சந்திப்புகள் உண்டாக ചില போகிறது. എൻകൗണ്ടറുകൾ നടക്കും. சில சந்திப்புகள் நடக்கும். നിന്റെ മിനിസ്ട്രിയിൽ എൻകൗണ്ടർ നടക്കും. ஓ, உங்க ஊழியத்துல சில என்கவுண்டர்ஸ் நடக்க നിന്റെ போகிறது. വിദ്യാഭ്യാസത്തിൽ എൻകൗണ്ടർ உங்க നടക്കും. படிப்புல ஒரு சந்திப்பு உண்டாக போகிறது. നിന്റെ ബിസിനസ്സിൽ എൻകൗണ്ടർ നടക്കും. உங்க பிசினஸ் தொழிலிலே ஒரு சந்திப்பு உண்டாக போகிறது. നിന്റെ ജോലിയിൽ എൻകൗണ്ടർ നടക്കും. வேலையில் ஒரு சந்திப்பு உண்டாக போகிறது. നിന്റെ കുടുംബത്തിൽ എൻകൗണ്ടർ உங்க നടക്കും. குடும்பத்துல ஒரு சந்திப்பு உண்டாக போகிறது. നിന്റെ തലമുറയുടെ മേൽ എൻകൗണ്ടർ നടക്കും. உங்க பிள்ளைகளின் மேல ஒரு சந்திப்பு നിന്റെ உண்டாக போகிறது. ദർശനത്തിൽ ഒരു എൻകൗണ്ടർ നടക്കും. உங்க தரிசனத்தில் ஒரு சந்திப்பு உண்டாக போகிறது. നിന്റെ വർഷിപ്പിൽ ഒരു എൻകൗണ്ടർ നടക്കും. உங்க ஆராதனையில் ஒரு சந்திப்பு உண்டாக போகிறது. I don't know something happening tonight. இந்த இரவு ஏதோ நடந்து கொண்டிருக்கிறது. கைகளை தட்டி கர்த்தரை துதிப்போம். Hello. ராபாலா துரபாலா ஹதரகன ஷந்தனா. Presence. Yes. Presence. Something happening tonight. இந்த இரவு ஏதோ நடக்கிறது. Receive the fire. அக்கினியை பெற்றுக்கொள்ளுங்க. Receive the fire. அக்கினியை பெற்றுக்கொள்ளுங்க.
Rakataba Shekeriaraba Chudama Kadaragadaga Rakatalabaya Rabala Shakala பெற்றுக்கொள்ளுங்க தொடுகிறா வாயா ரக்கடோசலே கைகளை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க ராபா துடகடக ஷந்தனா எஸ் பெற்றுக்கொள்ளுங்க something encounter ஓ சந்திப்பு நடக்கிறது சில குடும்பங்கள மேல தேவனுடைய சந்திப்பு சில குடும்பங்கள மேல சில குடும்பத்தின் மேல என்கவுண்டர்கள் நடக்குது சந்திப்புகள் நடக்கிறது receive the fire of God அக்கினியை பெற்றுக்கொள்ளுங்க போற நல்ல உற்சாகமாய் அந்நிய பாஷைகள் ஷகதனா ரிகத்துனா அந்நிய பாஷைகள் பரதாராஜ் ரேக்கட்டோ சியாலா ரபா ஷகதனா அந்நிய பாஷைகள் பரதாராஜ் அந்நிய பாஷைகள் சொல்லி ஆராதிங்க கைகளை தட்டி ஜீசஸ் ஓ சந்திப்புகள் தீ கத்தட்டும் அக்கினி பற்றி எரியட்டும் எஸ் ஹalleluya പുതിയ നിയമത്തിൽ മുള്ളിലല്ല തീ കത്തേണ്ടത് ആമേൻ പുതിയ ഏർപ്പാട്ട് കാലഘട്ടത്തിലെ മുൾച്ചെടിയിൽ അഗ്നി പറ്റി എരിയக்கூடாது നിന്റെ ഹൃദയത്തിലെ കത്തണം உங்க இருதயத்திலே பற்றி எரியணும் നിന്റെ ഹൃദയത്തിനകത്ത് തീ കത്തുമ്പോൾ உங்க இருதயத்துக்குள்ள அக்னி பற்றி எரியும் போது നിന്റെ ഹൃദയത്തിലെ വിഷമുള്ളുകൾ കത്തിപ്പോകും ஆமென் உங்க இருதயத்தில் இருக்கக்கூடிய ஆமென் ஹalleluya விஷமுள்ளுகள் பற்றி எரிந்து விடும் praise the lord ஹalleluya കത്താൻ അനുവദിക്കേ அக்னி பற்றி எரிய உங்களை விட்டு கொடுங்க ഹല്ലേലൂയ ஹalleluya വചനം പറയുന്നു வசனம் சொல்கிறது you are the temple of God நீங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் you are the temple நீங்கள் தேவனுடைய ஆலயம் നിങ്ങൾ ദൈവത്തിന്റെ മന്ദിരം நீங்கள் தேவனுடைய ஆலயம் എല്ലാരും പറഞ്ഞേ எல்லாரும் சொல்லுங்க I am the temple நான் தான் அந்த ஆலயம் പറഞ്ഞേ சொல்லுங்க തലയിൽ കൈ വെച്ചിട്ട് പറഞ്ഞേ ஆமென் தலைமையில கை வச்சு சொல்லுங்க I am the temple நான் தான் அந்த ஆலயம் അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ പിടിച്ചിട്ട് പറഞ്ഞേ பக்கத்துல உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க you are the temple நீங்க தான் அந்த ஆலயம் വലത് കൈ വീശി പറഞ്ഞേ ஆமென் கை அப்படி வீசி சொல்லுங்க ரைட் ஹேண்ட் வீசி പറഞ്ഞേ ஆமென் இந்த வலது கையை அப்படி வீசி சொல்லுங்க we are the temple நாம் எல்லோரும் அந்த ஆலயம் I am the temple of God தேவனுடைய ஆலயம் I am the temple of God நாம் தேவனுடைய ஆலயம் you are the temple of God நீங்கள் தேவனுடைய ஆலயம் we are the temple of நாம் God எல்லோரும் தேவனுடைய ஆலயம் praise the Lord ஹalleluya agree with me ஆமென் ஒத்துக்கொள்கிறீங்களா agree with me ஒத்துக்கொள்கிறீங்களா you are the temple நீங்க தான் அந்த ஆலயம் praise the Lord ஹalleluya എന്താ ഈ ചവറിലൊക്കെ നമ്മൾ പേന കൊണ്ട് വരയ്ക്കാത്ത நம்ம எதற்காக நாம இந்த செவரெல்லாம் பேனாவால கிறுக்கல praise the Lord സ്കെച്ച് പെൻ കൊണ്ട് അവിടെ ഇവിടെ ആയിട്ട് വരച്ചു വെക്കാത്ത நாம பல இடத்துல ஸ்கெட்ச் பென் எடுத்து ஏன் நம்ம வரையல നമുക്കറിയാം ഇത് ദൈവത്തിന്റെ ആലയം நமக்கு தெரியும் இது தேவ ஆலயம் നിന്റെ ശരീരത്തെ നോക്കിയിട്ട് കർത്താവ് പറയുന്നു உங்க சரீரத்தை பார்த்து கர்த்தர் சொல்கிறார் you are the temple நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் you are the temple நீங்கள் தேவனுடைய ஆலயம் അതുകൊണ്ടാ പറഞ്ഞേ ശരീരത്തിൽ അവിടെ ഇവിടെ ആയിട്ട് ടാറ്റു അടിക്കരുത് அதனாலதான் கர்த்தர் சொன்னார் ஆமென் சரீரத்துல அந்த பல இடத்துல டாட்டூவை குத்த கூடாதுன்னு சொல்லி praise the Lord ചിലരടിച്ചില്ല കഴുത്തിൽ ടാറ്റു ചെവിയിൽ ടാറ്റു നെഞ്ചിൽ ടാറ്റു ஆமென் சிலர் கழுத்துல காதுல நெஞ்சில எல்லா இடத்துலயும் டாட்டு praise the Lord ஹalleluya பச்சை குத்துறது അയ്യോ അത് കാരണം ഡ്രസ് പോലും ധരിക്കുന്നില്ല ஆமென் அதனாலயே பலர் சரியா Dress கூட உடுத்தல കാരണം ഡ്രസ് ഇട്ട് കഴിഞ്ഞാൽ ഈ സാധനം കാണുന്നുണ്ട് ஆமென் Dress போட்டா உள்ள குத்தி இருக்கிறது தெரியாதுல்ல praise the Lord ഹല്ലേലൂയ ஹalleluya നീ നെഞ്ചിൽ ടാറ്റു അടിച്ചാ പിന്നെ ആള് ഷർട്ട് ഇടില്ല ஆமென் நெஞ்சில டாட்டு போட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவரு ஷர்ட்டே போட மாட்டாரு praise the Lord കഷ്ടപ്പെട്ട് വേദന എടുത്ത് പൈസ കൊടുത്ത് അടിച്ച ടാറ്റു കാണാതിരുന്നാൽ கஷ்டப்பட்டு வயம காசு செலவாக்கி டேட்டை போட்டு அதை காட்ட முடியாம இருந்தா அது என்ன வேல்யூ ഹല്ലേലൂയ ஹalleluya ദൈവത്തിന്റെ ആലയത്തിൽ തമ്പാക്ക് വെക്കരുത് தேவனுடைய ஆலயத்துல தம்பாக்க வைக்க கூடாது ദൈവത്തിന്റെ ആലയത്തിൽ മദ്യം കുടിച്ചു കയറ്റരുത് தேவனுடைய ஆலயத்துல குடிய ஆமென் சாராயம் குடிக்க கூடாது ദൈവത്തിന്റെ ആലയത്തെ തിയേറ്ററാക്കി മാറ്റരുത് தேவனுடைய ஆலயத்தை தியேட்டரா மாத்திர கூடாது പണി കിട്ടും 2026 வேலை கிடைச்சிரும் ദൈവത്തിന്റെ ആലയത്തിൽ രജനികാന്തിന്റെ മ്യൂസിക്കാ ஆமென் தேவனுடைய ஆலயத்துல ரஜினிகாந்தனுடைய மியூசிக்கா വേറെ മ്യൂസിക് നിന്റെ ദർശനം അടഞ്ഞു പോയി ஆமென் வேற மியூசிக் உன் தரிசனம் மாறி விட்டது ഹല്ലേലൂയ ஹalleluya നിന്റെ ദർശനം പോയി தரிசனம் போய் விட்டது സാധനം കിട്ടുന്നില്ല മ്യൂസിക് വരുന്നില്ല ஆமென் மியூசிக் வரலையே ഹെവൻലി മ്യൂസിക് ഇല്ല பரலோக இசை இல்ல ഹല്ലേലൂയ
Hallelujah. Praise the Lord. Amen. ഞാന് ഓൾഡ് പാസ്റ്റർ എന്നല്ല, ഞാൻ ഇൻ ദിസ് ജനറേഷന്റെ പാസ്റ്ററാണ്. நான் பழைய தலைமுறை கிடையாது, நான் இந்த சந்ததி, ഇൻ ദിസ് ജനറേഷന്റെ പാസ്റ്ററാണ്. நான் இந்த சந்ததிக்குரிய போதகர். Don't play. அமே விளையாடாதீங்க. Praise the Lord. Hallelujah. Hallelujah. മുക്കാലയും മുക്കാപ്പലയും പാടേണ്ട സ്ഥലം അല്ല ദൈവത്തിന്റെ ആലയം. முக்காலமும் முக்காப்பளையும் பாடக்கூடிய இடம் ஆமே தேவ ஆலயம் அல்ல. Praise the Lord. Amen. അത് കേട്ട് ആടാൻ വേണ്ടി ഒരു തലമുറ, அதை കേട്ടിട്ട് ஆடுறதுக்குனே ஒரு தலைமுறை இருக்குது. യേശുവിന്റെ നാമത്തിൽ, യേശുവിൻ നാമത്തിൽ പരിശുദ്ധാത്മാവിനോട് പറയുന്നു, பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார், 2026 ഒരു തലമുറ എഴുന്നേറ്റ് വരും. ஒரு தலைமுறை எழும்பி வரும். ദൈവം കൊടുക്കുന്ന ഡിസൈനിൽ ഒരു തലമുറ എഴുന്നേറ്റ് വരും. தேவனால் உருவாக்கப்பட்ட டிசைன்ல ஒரு தலைமுறையினர் எழும்பி வருவார்கள். ദൈവം കൊടുക്കുന്ന മ്യൂസിക് വായിക്കുന്ന ഒരു ജനറേഷൻ ഇറങ്ങി വരും. தேவன் கொடுக்கக்கூடிய இசையோடு கூட ஒரு தலைமுறை எழும்பி வரும். Praise the Lord. Amen. ഗ്ലാമർ കണ്ട് പാപത്തിൽ വീഴരുത്. ஓ அழக பார்த்து பாவத்துல விழுந்துற கூடாது. Praise the Lord. Amen. Hallelujah. Hallelujah. ഹെവൻലി മ്യൂസിക്കിൽ നിന്ന് ഡാൻസ് കളിക്കേ. ஆமென். பரலோக இசையில நீங்க நடனம் ஆடுங்க. Amen. Praise the Lord. Hallelujah. എല്ലാവരും മുഖമൊക്കെ ഒരു മാതിരിയായി. எல்லாரும் முகம் மாறிடுச்சே. ഞാൻ ആരുടെയും നെയിം മെൻഷൻ ചെയ്യുന്നില്ല. நான் யாருடைய பெயரையும் இங்க நான் தெரியப்படுத்த விரும்பல. ദൈവത്തിന്റെ ആലയത്തിൽ കയറി കളിക്കരുത്. தேவனுடைய ஆலயத்துக்குள்ள வந்து விளையாட கூடாது. Praise the Lord. Hallelujah. Amen. Amen. ദൈവത്തിന്റെ ആലയത്തെ നശിപ്പിക്കുന്നവനെ ദൈവം നശിപ്പിക്കും. தேவனுடைய ஆலயத்தை கெடுக்கிறவனை தேவன் கெடுப்பா. 2026 റവലേഷൻ ഉള്ള ഒരു ജനറേഷൻ എഴുന്നേൽപ്പിക്കും. വെളിപ്പാടുള്ള ഒരു തലമുറ എഴുമ്പി വരും. പ്രൊഫറ്റിക്കൽ അനോയിന്റിംഗ് ഉള്ള ഒരു ജനറേഷൻ എഴുന്നേൽപ്പിക്കും. தீர்க்க தரிசன அபிஷேகத்தால் நிரப்பப்பட்ட ஒரு சந்ததி எழும்பி வரும். തീ ചുമക്കുന്ന ഒരു തലമുറ എഴുന്നേൽപ്പിക്കും. அக்னியை சுமக்கிற ஒரு தலைமுறை எழும்பி வரும். Hallelujah. Praise the Lord. Amen. Praise the Lord. Hallelujah. 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 Enjoy before God. தேவனுக்கு முன்பதாக ஆமென் மகிழ்ச்சியா இருங்கள். ദൈവത്തെ പ്രസാദിപ്പിക്കാൻ നീ ഭരതനാട്യം പഠിക്കാൻ പോണ്ട. தேவனை பிரியப்படுத்துவதற்காக நீங்க பரதநாட்டியம் போய் கத்துக்க அவசியம் இல்லை. കുച്ചിപ്പടി പഠിക്കാൻ പോണ്ട. குச்சிப்புடி படிக்க போக வேண்டாம். നിനക്ക് അറിയാന്നുള്ള രീതിയിൽ നൃത്തം ചെയ്താൽ മതി. உங்களுக்கு தெரிந்த மாதிரி நீங்க நடனம் ஆடி கத்தரை துதித்தா போதும். ദൈവം പ്രസാദിക്കും. தேவன் அதில் பிரியப்படுவார். Amen. ஆமென். You are the temple. நீங்கள் தேவனுடைய ஆலயம். I am the temple. நாம் தேவனுடைய ஆலயம். We are the temple. நாம் எல்லோரும் தேவனுடைய ஆலயம். ദൈവത്തിന്റെ മന്ദിരത്തിലാ തീ കത്തുന്നത്. தேவனுடைய ஆலயத்துல அக்கினி பற்றி எரிகிறது. നീ എവിടെ പോകുന്നു അവിടെയെല്ലാം തീ വെളിപ്പെടും. நீங்கள் எங்கெல்லாம் போகிறீர்களோ அங்கே எல்லாம் அக்கினி பற்றி எரியும். അവിടെയെല്ലാം അന്ധകാര ശക്തികൾ നിലവിളിച്ച് ഓടിപ്പോകും. அங்கே இருக்கக்கூடிய அந்தகாரத்தின் வல்லமைகள் கூக்குரலிட்டு ஓடியே போய்விடும். Hallelujah. Hallelujah. കരമുയർത്തി ദൈവത്തെ സ്തുതിക്കുക. கரங்களை உயர்த்தி தேவனை துதிங்க. Hallelujah. Hallelujah. Praise to Jesus. Jesus. മന്ദിരത്തിൽ മഹത്വം ഇറങ്ങി. ஆலயத்தில் தேவனுடைய மகிமை இறங்கி வரும். 3 അധ്യായങ്ങൾ, 3 அதிகாரங்கள். 1 സാമുവേൽ 1, 2, 3 അധ്യായങ്ങൾ. 1 சாமுவேல் புத்தகம் 1, 2, 3 அதிகாரங்கள் വായിക്കുമ്പോൾ வாசிக்கும் போது മഹത്വം നഷ്ടപ്പെട്ടു പോയ അധ്യായങ്ങളാണ്. மகிமை இழந்து போனதான அதிகாரங்கள். ഹല്ലേലൂയ. Hallelujah. നീ ഇന്ന് കടന്നു പോകുന്ന അവസ്ഥയ്ക്ക് ഒരു മാറ്റം വരും. நீங்கள் இன்றைக்கு போய் கொண்டிருக்கிற உங்கள் சூழ்நிலைகளுக்கு ஒரு மாற்றம் வரும். ഇക്കബോത്ത് എന്ന വാക്കിന്റെ അർത്ഥം, இக்கபோத் என்ற வார்த்தையின் பொருள் മഹത്വം നഷ്ടപ്പെട്ടു പോയി. மகிமை இழந்து போனது. എല്ലാരും പറഞ്ഞ മഹത്വം നഷ്ടപ്പെട്ടു പോയി. எல்லாரும் சொல்லுங்க, மகிமை இழந்து போனது. എന്തുകൊണ്ടാണ് മഹത്വം നഷ്ടപ്പെട്ടു പോയത്? எதற்காக இந்த மகிமை இழந்து போனது? മഹത്വം കൊണ്ടു നടക്കാൻ പാടാ. மகிமையை சுமந்து நடப்பது கொஞ்சம் கஷ்டம்தான். അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ കൊടുത്തിട്ട് പറഞ്ഞു, பக்கத்துல உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, മഹത്വത്തെ കൊണ്ട് നടക്കുന്നത് ഇച്ചിരി റിസ്ക് ആണ്. மகிமையை சுமந்து நடப்பது கொஞ்சம் ரிஸ்க் தான். എന്താണ് മഹത്വം? ஆமே, மகிமை என்றால் என்ன? ഗ്ലോറി. மகிமை. ഗ്ലോറി. மகிமை. ഗ്ലോറി. மகிமை. തീ. அக்னி. ഓയിൽ. ഫ്രഷ് ഓയിൽ. ஆமென். அல்லேலூயா. ஃப்ரெஷ் ஆயில், எண்ணெய். എല്ലാരും പറഞ്ഞേ, புதிய எண்ணெய். ഫ്രഷ് ഓയിൽ. മഹത്വം, മഹത്വത്തിന്റെ കാര്യം. തീ, ഫയർ. ஆமென். மகிமைக்கு புதிய எண்ணெய், அக்னி. ഫയർ. அக்னி. ഫ്രഷ് ഓയിൽ. ஆமென். புதிய எண்ணெய். ന്യൂ വൈൻ.
ஆமென். புதிய திராட்சை ரசம். മോനെ ഫ്രഷ് ഓയിൽ എന്ന് പറഞ്ഞാൽ പുതിയ ഓയിലിനെ കാട്ടി ആരും ഉപയോഗിക്കാത്ത ഓയിൽ. ஆமென். அதாவது புதிய ஆயில் என்று சொன்னா ஃப்ரெஷ். ഫ്രഷ് ഓയിൽ എന്ന് പറഞ്ഞാൽ ஆமென் ஆமென். புதிய ஃப்ரெஷ் ஆயில் என்று சொன்னால் ആരും ഉപയോഗിച്ചിട്ടില്ലാത്ത ഓയിൽ. ஆமென். அது வரைக்கும் யாருமே பயன்படுத்தாத ஒரு எண்ணெய் அது. അതിന്റെ അർത്ഥം அதனுடைய பொருள் ആരോ ചെയ്ത ശുശ്രൂഷ കണ്ട് ശുശ്രൂഷയല്ല, யாரோ செய்த ஊழியத்தை பார்த்து செய்யக்கூடிய ஊழியமாக அல்ல, ആര് ചെയ്യാത്ത ശുശ്രൂഷ ചെയ്യുന്ന, யாருமே செய்யாத விதத்தில் ஊழியத்தை செய்வது. ഏലിയാവ് எலியா ആര് ചെയ്യാത്തൊരു മിനിസ്ട്രിയാ ചെയ്തേ. யாரும் செய்யாத ஊழியத்தை தான் செய்தார். അബ്രഹാം മരിച്ചവരെ ഉയർപ്പിച്ചില്ല. ஆபிரகாம் மரித்து போனவர்களை உயிரோடு எழுப்பவில்லை. നോഹ മരിച്ചവരെ ഉയർപ്പിച്ചില്ല. நோவாவும் மரித்தவரை உயிரோடு எழுப்பவில்லை. മോശ ഉയർപ്പിച്ചില്ല. மோசையை உயிர்த்தெழச் செய்யவில்லை. എന്തിനേറെ പറയുന്നു, അബ്രഹാമും യോബും പോലും മരിച്ചവരെ ഉയർപ്പിച്ചില്ല. ஏன் அதிகமா சொல்லணும்? ஆபிரகாம் யோபு வரையிலும் மரித்தோரை உயிரோடு எழுப்பல. തന്റെ പിന്നിലുള്ള ആരും മരിച്ചവരെ ഉയർപ്പിച്ചിട്ടില്ല. ஆமென். தனக்கு பின்பதாக இருக்கக்கூடிய யாரையும் மரித்து போனவர்களை எழுப்பல. ആരും ചെയ്യാത്തൊരു മിനിസ്ട്രി ഏലിയാവ് ചെയ്യുക. ஆனா யாருமே செய்யாத ஒரு ஊழியத்தை எலியா செய்கிறார். മരിച്ചവരെ ഉയർപ്പിച്ചു, மரித்தோரை உயிரோடு எழுப்பினார். ഹല്ലേലൂയ, ஆமென். പ്രൈസ് ദി ലോർഡ്. அல்லேலூயா. സാമുവേൽ, சாமுவேல். ഞാൻ സാമുവേലിനെ വിളിക്കുന്ന പേര്, நான் சாமுவேலுக்கு வைத்து கூப்பிடக்கூடிய ஒரு பெயர், he is the new trend. அவர் ஒரு நியூ ட்ரெண்ட் மேக்கர். ഹല്ലേലൂയ പറഞ്ഞേ. ஆமென். who is സാമുവേൽ? சாமுவேல் யாரு? ട്രെൻഡ് മേക്കർ. அவர் ஒரு ட்ரெண்ட் மேக்கர். ന്യൂ ട്രെൻഡ് മേക്കർ. ஆமென். நியூ ட்ரெண்ட் மேக்கர். അതുകൊണ്ട് അടുത്ത ആഴ്ച മുതൽ നമ്മൾ സിനിമാ പാട്ട് പാടി ആരാധിക്കും. அதனால அடுத்த வாரத்துல இருந்து நம்ம சினிமா பாட்டை பாடி ஆராதிப்போம். ഓഫറിംഗ് ഇടുന്ന സമയത്ത് ഞാനൊരു സിനിമാ പാട്ട് പാടും. ஆஃபரிங் எடுக்கிற நேரத்துல நான் ஒரு சினிமா பாட்டை பாடுவேன். ഞാൻ ന്യൂ ട്രെൻഡ് മേക്കർ. ஏன்னா நான் ஒரு நியூ ட்ரெண்ட் மேக்கர். അയ്യോ അങ്ങനെയല്ല, അങ്ങനെയല്ല. അതൊക്കെ பிள்ளைகளே, ലൂസിഫറിന്റെ കയ്യിലിരിക്കുന്ന ആൾക്കാരാണ്. ஆமே அப்படி சொல்றவங்க எல்லாரும் லூசிஃபருடைய ஆளுகைக்குள்ள கைக்குள்ள இருக்கிறவங்க. Why? ஏன் ഞാൻ സാമുവേൽ ന്യൂ ട്രെൻഡ് മേക്കർ എന്ന് പറഞ്ഞാൽ ஆமென். சாமுவேலை எதற்காக ஆமென் நியூ ட்ரெண்ட்ல உள்ள மனிதர் என்று சொல்கிறேன்? സാമുവേൽ ജനിക്കുന്നതിന് തൊട്ട് മുമ്പ് വരെ சாமுவேல் பிறப்பதற்கு கொஞ்ச நேரம் முன்னாடி வரைக்கும் ന്യായാധിപന്മാരുണ്ട്, நியாயாதிபதிகள் உண்டு, പ്രവാചകന്മാരുണ്ട്, தீர்க்கதரிசிகள் உண்டு. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். പുരോഹിതരുണ്ട്, ஆசாரியர்கள் உண்டு, രാജാക്കന്മാരില്ല. ஆனா ராஜாக்கள் இல்லை. എപ്പോഴാണോ സാമുവേൽ ജനിച്ചത്, எப்போது சாமுவேல் பிறந்தாரோ സാമുവേലുടെ രാജാക്കന്മാരെ ദൈവം എഴുന്നേൽപ്പിക്കാൻ തുടങ്ങി. சாமுவேல் ராஜாக்களை எழும்ப பண்ணினார். കരമടിച്ചു പറഞ്ഞാട്ടെ, கையை தட்டி சொல்லுங்க. അതാണ് ട്രെൻഡ് മേക്കർ എന്ന് പറയുന്നത്. அதுக்கு தான் அவருக்கு ட்ரெண்ட் மேக்கர் என்று சொல்லுகிறோம். കരമടിച്ചു പറഞ്ഞാട്ടെ, கையை தட்டி சொல்லுங்க. രാജാക്കന്മാരെ എഴുന്നേൽപ്പിക്കുന്ന അഭിഷേകം, ராஜாக்களை எழும்ப பண்ணக்கூடிய அபிஷேகம், പ്രവാചകന്മാരെ എഴുന്നേൽപ്പിക്കുന്ന അഭിഷേകം, தீர்க்கதரிசிகளை எழும்ப பண்ணுகிற அபிஷேகம், അപ്പോസ്തലന്മാരെ എഴുന്നേൽപ്പിക്കുന്ന അഭിഷേകം, அப்போஸ்தலர்களை எழும்ப பண்ணக்கூடிய அபிஷேகம், പുതിയ സഭയെ കെട്ടുന്ന അഭിഷേകം, புதிய சபைகளை கட்டி எழுப்பக்கூடிய அபிஷேகம், മിഷണറിമാരെ ഉരുവാക്കുന്ന അഭിഷേകം, மிஷனரிகளை உருவாக்கக்கூடிய அபிஷேகம். ഹലോ ஹலோ, ഐ ആം ദ ന്യൂ ട്രെൻഡ് മേക്കർ. நான் புதிய ட்ரெண்ட் மேக்கர். ഹല്ലേലൂയ. ஹalleluya. അല്ലാതെ ലോകത്തിലുള്ളതിനെ സഭയിൽ കൊണ്ടുവരുന്നതല്ല ട്രെൻഡ് മേക്കർ എന്ന് പറയുന്നത്. உலகத்தில் இருக்கிறத சபைக்குள்ள கொண்டு வர்றதுக்கு பேரு ட்ரெண்ட் மேக்கிங் அல்ல. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். ഹല്ലേലൂയ. ஹalleluya. നീ രാജാക്കന്മാരെ ഉരുവാക്ക. நீங்க ராஜாக்களை உருவாக்குங்க. ഹല്ലേലൂയ. ஹalleluya. പ്രൈസ് ദി ലോർഡ്. ഹി ഈസ് ദ ട്രെൻഡ് മേക്കർ. அவர் ட்ரெண்ட் மேக்கரா இருந்தா. ലൈവിലൂടെ കണ്ടോണ്ടിരിക്കുന്നവർ പറ, அவன் நேரலையில பார்த்துட்டு இருக்கிறவங்க சொல்லுங்க. എന്റെ ശുശ്രൂഷയിൽ രാജാക്കന്മാർ എഴുന്നേൽക്കും. உங்க ஊழியத்துல ராஜாக்கள் எழும்புவார்கள். എന്റെ ശുശ്രൂഷയിൽ പ്രവാചകന്മാർ உங்க എഴുന്നേൽക്കും. ஊழியத்துல தீர்க்கதரிசிகள் எழும்புவார்கள். എന്റെ ശുശ്രൂഷയിൽ അപ്പോസ്തലന്മാർ എഴുന്നേൽക്കും. ஊழியத்துல அப்போஸ்தலர்கள் எழும்புவார்கள். മിഷണറിമാർ എഴുന്നേൽക്കും. மிஷனரிகள் எழும்புவார்கள். I am new trend. நான் புதிய நியூ ட்ரெண்ட். I am new trend. நான் அவன் நியூ ட்ரெண்ட். Praise the Lord. ஹalleluya. അനങ്ങാതിരിക്കുന്നല്ലോ ദൈവമേ. ஜீசஸ் அசையவே மாட்டீங்களே. കേരളത്തിൽ ഇനി മുതൽ പ്രസംഗിക്കുന്നില്ലെന്നാ തീരുമാനിച്ച്. அவன் കേരളത്തിൽ ഇനി പ്രസംഗിക്കുന്നില്ലെന്നാ വിചാരിച്ചത്. அவன் கேரளாவுல இனி பிரசங்கமே பண்ண வேண்டாம்னு தான் தீர்மானம் பண்ணியிருக்கிறேன். നിങ്ങളെ ഈ ഇരിപ്പ് കാരണം അങ്ങോട്ട് പോയാലോ എന്ന് ചിന്തിക്കുന്നു. நீங்க இருக்கிறத பார்த்தா அங்க போயிடலாமோன்னு யோசிக்கிறேன். ഞാൻ സീരിയസ്ലി പറയാം, நான் உண்மையா சொல்றேன்.
തമിഴ്നാടിന് വേണ്ടി തെരഞ്ഞെടുത്ത പ്രവാചകനാ ഞാൻ. தமிழ்நாட்டுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட தீர்க்கதரிசி தானா? തമിഴ്നാട്ടിൽ ഒരു റിവൈവൽ കാണാതെ അടങ്ങത്തില്ല. தமிழ்நாட்டுல ஒரு ரிவைவல் எழுப்புதல பார்க்காம நான் அடங்கவே மாட்டேன். Praise the Lord. Amen. എന്നെ ഇനി ചർച്ചിൽ വിളിച്ചില്ലെങ്കിലും കുഴപ്പമില്ല. என்ன சபையில கூப்பிடாவிட்டாலும் பரவாயில்லை. എന്റെ പ്രീച്ച് റിവൈവൽ ആയിരിക്കും. ஏன் பிரசங்கமே எழுப்புதல் தான். കരമടിച്ചു പറഞ്ഞേ, கையை தட்டி சொல்லுங்க. യേശുവിന്റെ നാമത്തിൽ, இயேசுவின் நாமத்தில் കർത്താവിന് വേണ്ടി എഴുന്നേൽക്കുന്ന கர்த்தருக்காக எழும்புங்கள். ഒരു ജനറേഷൻ ஓ, அப்படிப்பட்ட ஒரு தலைமுறை ഇന്ന് രാത്രി എഴുന്നേൽക്കട്ടെ. இந்த இரவில I எழும்புவதாக declare the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் அறிக்கை ഈ செய்கிறேன். മീറ്റിംഗ് കഴിയുന്നതിന് മുമ്പ് இந்த கூட்டம் முடிவதற்குள்ளாக ചിലതിന്റെ കയ്യിൽ ദൈവം തീ അയക്കാൻ പോവുകയാണ്. சிலருடைய கையில கர்த்தர் அக்கினி அனுப்ப போகிறார். തീ അയക്കാൻ പോവുകയാണ്. அக்கினி அனுப்ப போகிறார். വെറും കൈയോടെ കടന്നു വന്നവർ, ஓ, ஆமென். அது வெறுமையாய் வந்தவர்கள், വെറും കൈയോടെ വന്നവർ வெறும் கையோடு வந்தவர்கள் അഗ്നി പിടിച്ചു മടങ്ങി പോകാൻ പോകും. அக்கினியை பிடித்துக் கொண்டவர்களாய் போக போகிறார்கள். Catch the fire. ஓ, அக்கினியை பிடிங்க. Catch the fire. அக்கினியை பிடித்துக் கொள்ளுங்க. Catch the fire. அக்கினியை பிடித்துக் கொள்ளுங்க. Catch the fire. அக்கினியை பிடித்துக் கொள்ளுங்க. எஸ் எஸ். கைகளை தட்டி எல்லாம் உற்சாகமா எல்லாரும் கையை தட்டி, அந்த அபிஷேகம் என் கையில வருது, அந்த அபிஷேகம் எனக்குள்ள பற்றி எரிகிறது. சொல்லுங்க சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. அந்த அபிஷேகம் இப்பொழுது என்னிலே பற்றி எரிகிறது. அந்த எழுப்புதலின் தீ நல்ல 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 இப்பொழுது பற்றி எரிகிறது. நல்ல கை தட்டி, நல்ல நல்ல கையை தட்டுங்க. நல்ல கை தட்டி சொல்லுங்க, விருப்பத்தோடு ஆராதிங்க. நல்ல கை தட்டு. ஆமென். You are the trend maker. நீங்க தான் அந்த ட்ரெண்ட் மேக்கர். You are the trend maker. நீங்க தான் அந்த ட்ரெண்ட் மேக்கர். നിന്റെ നിഴൽ അടിക്കുന്നിടത്ത് உங்க நீர் அடிக்கும் பொழுது അപ്പോസ്തലന്മാർ എഴുന്നേൽക്കും. அப்போஸ்தலர்கள் எழும்புவார்கள். നിന്റെ നിഴൽ അടിക്കുന്നിടത്ത് உங்களுடைய நிழல் படுகிற இடத்தில் പ്രവാചകന്മാർ എഴുന്നേൽക്കും. தீர்க்கதரிசிகள் எழும்புவார்கள். നിന്റെ നിഴൽ അടിക്കുന്നിടത്ത് உங்க நிழல் படுகிற இடத்தில் സഭകൾ പണിയും. சபைகள் கட்டப்படும். ബൈബിൾ സ്കൂളുകൾ വരും. வேதாகம கல்லூரிகள் வரும். ട്രെയിനിങ് സെന്ററുകൾ വരും. ட்ரைனிங் சென்டர்ஸ் வரும். നീ പോകുന്ന ഇടത്ത് நீங்க போகிற இடத்திலெல்லாம் സാത്താന്റെ സാമ്രാജ്യം തകരും. சாத்தானின் ராஜ்யம் அழியும். ഹല്ലേലൂയ. ஹalleluya. സാത്താന്റെ സാമ്രാജ്യം ഇരിക്കുന്ന ഇടത്ത് சாத்தானுடைய ராஜ்யம் இருக்கிற இடத்துல നീ സഭയുടെ അടിസ്ഥാനം ഇടും. நீங்க சபைக்கு அஸ்திவாரம் போடுவீங்க. ഹല്ലേലൂയ. ஹalleluya. You are the trend maker. நீங்க தான் அந்த ட்ரெண்ட் மேக்கர். Praise the Lord. Jesus. Hallelujah. Hallelujah. Jesus. இயேசுவின் நாமத்தில் കർത്താവ് വലിയ കാര്യങ്ങൾ ചെയ്യാൻ പോകും. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார்.